ஹை ஷோஃபர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரெட் டாக்ஸில அதிக வாடகைகளை எடுத்து அதிக வருமானம் பெறுவது எப்படின்னு பார்க்க போறோம். நான் தான் உங்க மிஸ்டர் ரெட். இது உங்க கேள்வி, எங்க பதில். ரெட் டாக்ஸில அதிக வாடகைகள் எடுக்கணும்னா ஒரு சில விஷயத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டியதா இருக்கும். முதல்ல பீக் ஹவர்ஸான கால 7 மணிலிருந்து 11 மணி வரையும், சாயந்தரம் 5 மணிலிருந்து இரவு 9 மணி வரையும் தவறாம லாகின்ல இருக்கணும். விடியற்காலை நேரங்களில் நீங்க வாடகை எடுப்பவராக இருந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருந்து லாகின் பண்ண முயற்சி செய்யுங்க. ஏன்னா விடியற்கால 3 மணிலிருந்து காலை 6 மணி வரை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வாடகைகள் அதிகம் வரும். அதே மாதிரி இந்த விடியற்காலை நேரத்தில் தான் மற்ற இடங்கள்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகும் வாடகைகள் அதிகம் வரும். நள்ளிரவு நேரங்களில் நீங்கள் வாடகை எடுப்பவராக இருந்தீங்கன்னா ஏர்போர்ட் கிட்ட இருந்து லாகின் பண்ண முயற்சி செய்யுங்க. ஏன்னா இரவு 11 மணிலிருந்து 1 மணி வரை ஏர்போர்ட்ல இருந்து வாடகைகள் அதிகம் வரும். நீங்க எத்தனை மணி நேரம் லாகின்ல இருக்கீங்கன்றது முக்கியமோ அதே அளவுக்கு எந்த இடத்துல இருந்து லாகின் பண்றீங்க, எந்த டைமுக்கு லாகின் பண்றீங்கன்றதும் ரொம்பவே முக்கியம். வரும் பிட்டுகளை தவறாம எடுக்க முயற்சி பண்ணுங்க. பிட்டுகளை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை கேன்சல் பண்ணாம இருங்க. இறுதியா கஸ்டமர்களிடம் எந்த நேரத்திலையும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. சரி ஷோஃபர்ஸ், இனிமே கரெக்டான நேரங்களில் கரெக்டான இடத்துல இருந்து லாகின் பண்ணுங்க. அதிக வாடகைகளை எடுத்து உங்க வருவாயை மேலும் அதிகமாக்குங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எங்க கிட்ட நேரடியா பேச விரும்பினா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல சந்திப்போம்.